ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெட்டை வச்சு ஒரு புது விதமான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 6 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். நீங்கள் 2 பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து, ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை இப்போ சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன உருண்டை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் சூடாயிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு, மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். டென் மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு அழகான ஸ்நாக்ஸு. இதை குழந்தைகளுக்கு சேர்ந்து கொடுங்க. இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.